You are listening to Padeepz.com. இப்போ நம்ம mechanism of fracture, how a bone breaks, and also what are the different phases in healing of this fracture. எப்படி fracture நடக்கலாம் அப்படின்னா, it can be by direct violence or by indirect violence. violence நாங்கள் எது சொல்கிறோம்னா அதை அந்த இம்பேக்ட் அடி. டைரக்ட் வயலன்ஸில் என்ன நடக்கும்னா, எங்கே அந்த அடி படுதோ அந்த எலும்பு உடஞ்சிச்சுன்னா அது டைரக்ட். ஃப்ராக்சர் அட் த சைட் ஆஃப் இம்பேக்ட் ஆர் ஃபோர்ஸ் இஸ் கால்டு டைரக்ட் வயலன்ஸ். இன்டைரக்ட் வயலன்ஸில் எப்படி நடக்கும்னா, இந்த இம்பேக்ட் or force is transmitted to a bone that is away from the site of impact, and fracture is occurring in a bone which is not directly experiencing the impact. So ஒரு போனில் போகிற இம்பேக்ட் அப்படியே இன்னொரு போனுக்கு பாஸ் ஆகி அந்த தள்ளி இருக்கிற போன் உடஞ்சிதுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், இன்டைரக்ட் வயலன்ஸ். ஸோ ஃப்ராக்சர் ரெண்டு டைப்பாக நடக்கலாம், பை டைரக்ட் வயலன்ஸ் ஆர் இன்டைரக்ட் வயலன்ஸ். எந்த போனில் இம்பேக்ட் படுதோ அந்த போன் உடஞ்சுன்னா டைரக்ட் வயலன்ஸ். இம்பேக்ட் ஒரு போனில் பட்டு அந்த இம்பேக்ட் அப்படியே இன்னொரு போனுக்கு பாஸ் ஆகி இன்னொரு போன் சைட்டு இம்பேக்ட் சைட்லேருந்து தள்ளி இருக்கிற இன்னொரு போன் உடஞ்சுன்னா அதுக்கு இன்டைரக்ட் வயலன்ஸ்னு பேர். இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ராக்சர் நடக்கலாம், அது எப்படின்னா ஸ்பைரல் ஆர் ஒப்ளீக் ஃப்ராக்சர். அது எதனால் நடக்குதுன்னா, டார்சியான் அப்படிங்கிற இம்பேக்டால். அதாவது எப்படி டார்சியான் என்னென்னா ட்விஸ்டிங். இப்போ கையை பிடிச்சி அப்படியே முறுக்குறோம், அப்போ என்ன ஆயிடுது, இந்த போன் அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் உடையாமல் அப்படியே கொஞ்சம் ஒப்ளீக்காக ஸ்பைரலாக உடஞ்சிதுன்னா அந்த பிரேக் பேர் என்ன, ஸ்பைரல் ஆர் ஒப்ளீக் ஃப்ராக்சர். இந்த மாதிரி எப்படி இந்த ஃப்ராக்சர் நடந்துச்சுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த மெக்கானிசம் ஆஃப் ஃப்ராக்சர். எதுக்கு இது தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் ஃபர்தர் டேமேஜ் நடக்காமல் பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு டிசைட் manoeuvres ஃபார் ரெடியூசிங் ஃபர்தர் டேமேஜ். மெனூவர்ஸ்னால் என்னென்ன மூமெண்ட்ஸ் பண்ணுறோமோ அது ஃபர்தராக அந்த பிரேக்கிங் சைட்டை இன்னும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த எந்த வகையில் ஃப்ராக்சர் நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கிறதுக்காக ஏறின ஒருத்தர் அதிலேருந்து உழுவுறார். அப்போ ஃப்ராக்சர் காலில் இருக்க போன்ஸ்லேயும் இருக்குது, ஸ்பைன்லேயும் நடக்குது. காலில் இருக்க போனில் நடக்கிறது டைரக்ட் வயலன்ஸ். ஏன்னா டைரெக்டாக கால் தான் போய் லேண்ட் ஆகுது, அதில் இருக்க போன் உடஞ்சிருச்சு, அது பை டைரக்ட் வயலன்ஸ். இந்த இம்பேக்ட் அப்படியே பாஸ் ஆகி ஸ்பைனல் கார்டுக்கு போய் அந்த ஸ்பைன்லையும் பிரேக்கிங் ஏற்பட்டுருச்சுன்னா தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் இன்டைரக்ட் வயலன்ஸ். ஸோ சிம்பிளாக அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உயரத்துலேருந்து ஒருத்தர் விழுகிறாரு, விழும்போது காலில் இருக்க போன் தான் அது போய் லேண்ட் ஆகுது, அது உடஞ்சிருச்சுன்னா அது டைரக்ட் வயலன்ஸ். இந்த இம்பேக்ட் இன்னும் கொஞ்சம் பாஸ் ஆகி போய் ஸ்பைன் வரைக்கும் பாஸ் ஆகி ஸ்பைனில் ஃப்ராக்சர் நடந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் வயலன்ஸ். ஸோ இது மாதிரி எய்தர் பை டைரக்ட் வயலன்ஸ் ஆர் இன்டைரக்ட் வயலன்ஸ் எ போன் கேன் பி ப்ரோக்கன், எ ஃப்ராக்சர் கேன் அக்கர். சரி, இப்படி உடஞ்சிருச்சு, எப்படி இந்த போனை திருப்பி சரி பண்ணுறது? How a bone get healed, healing of bone in a fracture. The healing process involves 3 phases. 3 phase அதில் இருக்கு. என்னென்னா inflammatory phase, reparative phase and remodeling phase அப்படின்னு 3 வகையாக 3 ஸ்டெப்பில் நடக்குது. 3 ஸ்டேஜஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃபேஸஸ்னா ஸ்டேஜஸ்: இன்ஃப்ளமேட்ரி, ரெப்பரேட்டிவ் அண்ட் ரீமாடலிங் ஃபேஸ். ஃபஸ்ட்டு ஃபேஸை முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட் ஃபேஸ் என்னது? இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ்.
எப்போ ஒரு ஃப்ராக்சர் நடந்துருச்சோ அப்போ அந்த ஃப்ராக்சர் சைட்டில் இருக்க பிளட் வெசல்ஸ் பிரேக் ஆகி பிளட் வந்து அந்த போன்ஸில் ஏற்பட்ட கேப்பை ஃபில் பண்ணும். அந்த பிளட் வந்து அப்படியே உறைஞ்சி அந்த போனில் ஏற்பட்ட கேப்பை ஃபில் பண்ணதில் அந்த பிளட் கிளாட்டுக்கு பேர் ஹெமட்டோமா. Clotting of the blood in the fracture site of the bone is called a hematoma. இதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்குன்னா இட் டேக்ஸ் 1 or 2 days. அது மட்டும் இல்லை, இதை சுற்றி இருக்கிற அந்த சாஃப்ட் டிஷ்யூ இருக்குல்ல, டிஷ்யூ தட் கெட் இன்ஃப்ளமேட்டட். இன்ஃப்ளமேஷன்னா ஸ்வெல்லிங். இந்த ஹெமட்டோமா ஃபார்ம் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட் டிஷ்யூவும் ஸ்வெல் ஆகிக்குது. இது வந்து இன்ஃப்ளமேட்ரி ஃபேஸ். இந்த ஸ்வெல்லிங் வர்றதால தான் இதை இன்ஃப்ளமேட்ரி ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இன்ஃப்ளமேட்ரி ஃபேஸில் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும்? ஃப்ராக்சர் நடந்த இடத்துல பிளட் வெசல்ஸ் ப்ரோக்கன் ஆகி பிளட் அந்த இடத்த ஃபில் பண்ணி அப்படியே ஒரு பிளட் கிளாட் உண்டாகும். அந்த பிளட் கிளாட்டுக்கு பேர் ஹெமட்டோமா. இது நடக்கிறதுக்கு 1-2 நாள் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லை, அந்த உடஞ்ச இடத்த போன் உடஞ்ச இடத்த சுற்றி இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூவும் வீங்கிரும், ஸ்வெல்லிங் ஆயிரும். அதுக்கு பேர் இன்ஃப்ளமேஷன். ஸோ ஹெமட்டோமா அண்ட் இன்ஃப்ளமேஷன் 2 வார்த்தை இதில் முக்கியமாக மென்ஷன் பண்ணணும். இன்ஃப்ளமேஷன் நடக்கிறதால இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் அந்த ஃபேஸுக்கு? இன்ஃப்ளமேட்ரி ஃபேஸ். அடுத்தது 2வது ஃபேஸ் ஆர் செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா ரெப்பரேட்டிவ் ஃபேஸ். இந்த ஸ்டேஜில் முக்கியமாக என்ன நடக்குன்னா கேலஸ் இஸ் ஃபார்ம்டு. இந்த கேலஸ் எதுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த போன் உடஞ்சி ஒரு கேப் உண்டாச்சுல, அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக, டு பிரிட்ஜ் த கேப் அண்ட் எஸ்டாப்ளிஷ் கான்டாக்ட் பிட்வீன் த எண்ட் ஆஃப் ஃப்ராக்சர் போன்ஸ். இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி இந்த உடஞ்ச 2 துண்டுக்கும் இடையில் கான்டாக்டை உண்டாக்குறது தான் இந்த ரெப்பரேட்டிவ் ஃபேஸில் கேலஸ் ஃபார்மேஷன். கேலஸ்னால் என்ன? It is a granulation of tissue around the site of fracture. இந்த எலும்பு உடஞ்ச இடத்த சுற்றி டிஷ்யூ வந்து கிரானுலேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கேலஸ். இதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குன்னா இட் டேக்ஸ் 8 to 12 weeks. இட் டேக்ஸ் 8 to 12 weeks. எதுக்கு? இந்த கேலஸ் ஃபார்ம் ஆகி 2 உடஞ்ச போனையும் கான்டாக்ட் ஏற்படுத்துறதுக்கு, கிரானுலேஷன் ஆஃப் டிஷ்யூ உண்டாகிறதுக்கு 8 to 12 weeks எடுத்துக்குது. ஸோ அந்த ரெப்பரேட்டிவ் ஃபேஸில் என்ன ஞாபகத்தில் வச்சுன்னா கேலஸ் ஃபார்மேஷன், பிரிட்ஜிங் த கேப் அண்ட் பிரிங்கிங் கான்டாக்ட் பிட்வீன் ஃப்ராக்சர்ட் போன்ஸ். கேலஸ்னால் என்னென்னா கிரானுலேஷன் ஆஃப் டிஷ்யூ அரவுண்ட் த சைட் ஆஃப் ஃப்ராக்சர். இட் டேக்ஸ் 8 to 12 weeks. அடுத்த தேர்ட் அண்ட் ஃபைனல் ஃபேஸ் இஸ் அ ரீமாடலிங் ஃபேஸ். இப்படி இந்த கேலஸ் ஃபார்ம் ஆகி கான்டாக்ட் உண்டாயிருச்சு, உடஞ்ச போனுக்கு இடையில் கான்டாக்ட் திருப்பியும் ரெஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா இட் அண்டர்கோஸ் ரீமாடலிங். எப்படி ரீமாடலிங் நடக்குதுன்னா பை மஸ்குலர் அண்ட் வெயிட் பேரிங் ஸ்ட்ரெஸ். இது மூலமாக என்ன நடக்குதுன்னா ஸ்லைட் டிஃபார்மிட்டி கெட் கரெக்டட் பை மோல்டிங். இந்த ரீமாடலிங் அந்த பழைய ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னா இட் மே டேக் ஈவன் 1 year. ரீமாடலிங் ஃபேஸில் பழைய லெவலுக்கு அந்த போனும் மசில்ஸும் ஸ்ட்ரென்த்தை கிடைக்கணும் அப்படின்னா இட் டேக்ஸ் 1 year டைம். ஸோ ரீமாடலிங் ஸ்டேஜ் இஸ் மெயின்லி த ஃப்ராக்சர் சைட் ஆஃப் ஃப்ராக்சர் அண்டர்கோஸ் ரீமாடலிங் பை மஸ்குலார் அண்ட் வெயிட் பியரிங் ஸ்ட்ரெஸ். இது மூலமாக என்னது ஸ்லைட்டஸ் டிஃபார்மிட்டிஸ் இருந்தாலும் அது கரெக்ட் ஆகிக்கும். இது எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? இட் டேக்ஸ் அப் டு 1 year. ஸோ இந்த மாதிரி 3 ஃபேஸில் ஹீலிங் ஆஃப் த போன் நடக்குது. இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் ஸ்வெல்லிங், ரெப்பரேட்டிவ் ஃபேஸ் கேலஸ் ஃபார்மேஷன், ரீமாடலிங் ஃபேஸ் வெயிட் பியரிங் ஸ்ட்ரெஸ் மூலமாக ஸ்லைட் டிஃபார்மிட்டியும் கரெக்ட் ஆகிருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டு ரீகெயின் த ஸ்ட்ரென்த் and the muscular tone, the particular fractured site has to undergo physiotherapy, and also it is called a rehabilitation. Physiotherapy அப்படின்னா என்னன்னா it is exercise. It is a exercise to make the limb work normally.
தெரப்பேட்டிக் எக்ஸசைஸ். டாக்டர் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். அதை செஞ்சோம்னா அந்த லிம் வந்து பழையபடி கையோ காலோ முதல்ல இருந்த மாதிரி திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடும். இதை கேரி அவுட் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த ஃபிசியோதெரபிஸ்டையே வந்து யார் சூப்பர்வைஸ் பண்ணோம்னா ஆர்த்தோபீடிக் சர்ஜன் ஹேஸ் டு சூப்பர்வைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கா, ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் வந்து இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்னு ஆர்த்தோபீடிக் சர்ஜன் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும். இந்த எக்ஸசைஸை கொடுக்குறவங்க வந்து ஃபிசியோதெரபிஸ்ட். இந்த ஃப்ராக்சரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா வேஸ்டிங் ஆஃப் மசில் அண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஜாயிண்ட். மசில்ஸ் என்னாகுது, தின்னாகி போயிடும். அப்படியே ஒரே இதில் கட்டை போட்டு வச்சுருக்குறோம், 8 weeks 9 weeksன்னு அப்படியே மாவு கட்டு போட்டு அப்படியே வச்சுருக்கிறதால என்ன ஆகிடுது, மசில்லாம் தின்னாகி போயிட்டு அதுக்கு பேர் தான் வேஸ்டிங் ஆஃப் மசில். அதே மாதிரி ஒரு ஜாயிண்ட் அப்படியே மடக்காமல் நீட்டாமே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஜாயிண்ட் என்ன ஸ்டிஃப் ஆயிரும், ஈஸியாக மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கு ஸ்டிஃப் ஆயிரும். இந்த 2 ப்ராப்ளத்தையும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், ஃபிசியோதெரப்பி. அதுக்கப்புறம் கிராஜுவலாக தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா திருப்பி இந்த மஸ்குலர் ஸ்ட்ரென்த்தையும் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த ஜாயிண்ட்டையும் ரீகெயின் பண்ணிடலாம். ஸோ ஃப்ராக்சர் ட்ரீட்மெண்ட்டில் மெயினாக என்ன நடக்கும்னா வேஸ்டிங் ஆஃப் த மசில் அண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஜாயிண்ட் 2 நடக்கும். இது 2ஐயும் கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் கொடுக்குறோம். You are listening to Padeepz.com.